சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கூலி திரைப்படத்தோட 6வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி ஒர்க்கிங் டே, அதாவது மண்டே மாரி நம்ம டியூஸ்டே வந்து சூப்பராக வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான் வியாழக்கிழமை படம் ரிலீஸ் ஆகும்போது ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சவொடனே நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்குனே வந்து ஒரு கூட்டம் வந்து வேறு லெவலில் வந்து சம்பவம் பண்ணிகிட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து செருப்படி அடித்த மாரி இந்த திரைப்படம் வந்து ஸோ நான் ஒர்க்கிங் சரி ஒர்க்கிங் டேலையும் சரி பட்டி தொட்டி சிட்டியெல்லாம் தமிழ்நாடு முதல் வெளிநாடு வரை பட்டையை கிளப்பிட்டு இருக்கு. பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் 1000 தான் நெகட்டிவிட்டியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணாலும் பாக்ஸ் ஆஃபீஸில் எந்த ஒரு இதுவும் வந்து அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. இதுக்கப்புறமும் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இப்போதைக்கு இருக்கிற கலெக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளாக் பஸ்டர் கலெக்ஷன், பிளாக் பஸ்டர் ஹிட்டாக வந்து ஆகிவிட்டது. ஸோ நேத்திக்கு நான் சொல்லியிருந்தேன் 4 நாள் கலெக்ஷன் 407 கோடி வரைக்கும் அப்படின்ட்டு. அஃபீஷியலாக 404 கோடி அப்படின்னு வந்து சன் பிக்சர்ஸே வந்து சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட நம்ம சொன்னது 97% வந்து உண்மைதான். ஸோ வாங்க இப்போ தமிழ்நாட்டில் 6வது நாள் கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 11 கோடி கிட்ட வந்து கலெக்ஷன் போயிட்டுருக்கு. 11 crore, அதாவது 11 crore ப்ளஸ் மேலேயே. ஸோ இந்த அளவுக்கு வந்து டியூஸ்டே இன்னைக்கு ஒர்க்கிங் டே நல்லா வந்து புக்கிங் போயிட்டுருக்கு. டபுள் டிஜிட்டில் வந்து கலெக்ஷன் வந்து போயிட்டுருக்குன்னா உண்மையிலே வந்து இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ இது வந்து இப்போதைக்கு நிற்க போகிறதும் கிடையாது. இதுக்கப்புறம் வர ஒர்க்கிங் டே ஃப்ரைடே வரைக்கும் ஒரு வேறு லெவலில் வந்து ஒரு சம்பவம் கலெக்ஷன் வந்து பண்ணிட்டுருக்கு. ஸோ இன்னமும் வந்து நல்லாவே வந்து புக் மை ஷோவில் வந்து வேறு லெவலில் வந்து புக்கிங்கில் வந்து போயிட்டுருக்கு நம்ம கூலி திரைப்படம். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான் கடைசியாக நம்ம தமிழ்நாடு பொறுத்த ஒரு ஃபைனல் கலெக்ஷன் ஒரு மிகப்பெரிய ஒரு தொகை, மிகப்பெரிய ஒரு நம்பர் வந்து கண்டிப்பாக வந்து அடிக்கும். நல்ல ஒரு கலெக்ஷன் வரும், நீங்கள் வேணால் பாருங்கள். அண்ட் அடுத்தாக ஆந்திரா மற்றும் தெலுங்கானா. ஸோ ஆந்திரா மற்றும் தெலுங்கானா 6வது நாளில் 7 கோடி கிட்ட வந்து கலெக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ உண்மையிலே இது ஒரு மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். 6வது நாளில் 7 crore மேலே நம்ம ஆந்திரா தெலுங்கானா ஆடியன்ஸ் பொறுத்தவரை ஸோ ஹிஸ்டாரிக்கல் மூவியான பாகுபலி 2, RRR மாரி திரைப்படங்களும் வந்து ரசிப்பாங்க. அதேமாரி புஷ்பா, கூலி போகிற ஒரு மாஸ் மசாலா கமர்ஷியல் மூவி வந்து ரசிப்பாங்க. ஸோ அதுக்கு உதாரணம் இந்த கூலி திரைப்படத்தை கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ இந்த திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் கண்டிப்பாக ஃபைனலில் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல ஒரு கலெக்ஷன் இடம்பெறும். பொறுத்து வந்து பார்ப்போம். அண்ட் கேரளாவை பார்ப்போம். 6வது நாள் கலெக்ஷன் அதிகப்படியாக 1 கோடி கிட்ட வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. ஸோ கண்டிப்பாக கேரளாவை பொறுத்தவரை இது 6வது நாள் இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன், ஒரு தமிழ் திரைப்படம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவேன். 1 crore above வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. ஸோ ஃபைனல் கலெக்ஷன் இப்போயே வந்து 20 கோடி மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. கண்டிப்பாக ஃபைனல் கலெக்ஷன் ஒரு நல்ல ஒரு நம்பர் வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் அடுத்தாக கர்நாடகாவை பொறுத்தவரை 6வது நாள் அதிகப்படியாக 4 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. அபவ் 4 crore மேலே. ஸோ ஆல்ரெடியே வந்து ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகாலாம் வந்து ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் வந்து 5-6 நாள்லேயே வந்து எடுத்துருச்சு 30-40 crore மேலே. ஸோ இன்னமும் கலெக்ஷன் வந்து கண்டிப்பாக எடுக்கும். கர்நாடகாவில் நல்ல ஒரு எக்ஸ்பெக்ட் இருக்குது. அண்ட் அடுத்தபடியாக நார்த் இந்தியா. ஸோ நார்த் இந்தியா 6வது நாள் 8 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. அபவ் 8 crore மேலே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் கூட இந்த கூலி திரைப்படம். ஸோ ஆரம்பத்தில் வந்து 6-7ன்றது வந்து இப்போ 8-10 வந்து ஸோ ஒர்க்கிங் டேயில், அதாவது வீக் டேஸ்லேயே வந்து சூப்பராக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. சூப்பரான ஒரு கலெக்ஷன் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். மொத்தமாக இந்தியாவை பொறுத்தவரை 6வது நாளில் 31 கோடி கிட்ட வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. 31 crore above மேலே. ஸோ உண்மையிலே இது ஒரு மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன், நல்ல ஒரு நம்பர் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவேன். செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு ஸோ நல்லாவே வந்து புக்கிங்கும் போயிட்டுருக்கு. நிறைய பேர் வந்து ஃபுட்ஃபால்லையும் நிறைய பேர் வந்து டிக்கெட் வாங்கி தேட்டரில் வந்து பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு வந்து நிறைய பேர்த்த கவர்ந்துருச்சு கூலி திரைப்படம். ஓவர்சீஸ் வெளிநாட்டில் 6வது நாளில் அதிகப்படியாக 9 கோடி கிட்ட வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. above 9 crore மேலே. ஸோ ஓவர்சீஸையும் யாராலையும் வந்து தடுக்க முடியாது. நல்லாவே வந்து என்ஜாய் பண்ணி கூலி திரைப்படத்தை வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஓவர்சீஸ் வெளிநாட்டில் உள்ள. ஸோ பேன் இந்தியா லெவலில் இருக்கிற மக்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு கூலி திரைப்படம். ஸோ ஒட்டு மொத்தமாக நம்ம கூலி திரைப்படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே ஒரு தரமான ஒரு சம்பவம் இன்றைக்கி வந்து பண்ணியிருக்கு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். 6வது நாள் செவ்வாய்க்கிழமை ஒர்க்கிங் டேவாக இருந்தாலும் வேர்ல்டு வைடு 6வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அதிகப்படியாக நம்ம கூலி திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட 40 கோடி வரைக்கும் கலெக்ஷன் பெற்றிருக்கு. அபவ் 40 crore. ஸோ உண்மையிலேயே நேத்தி கலெக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பேரலான ஒரு கலெக்ஷன் தான் இன்றைக்கி வந்து பெற்றிருக்கு. மண்டேவும் சரி டியூஸ்டேவும் சரி. ஸோ உண்மையிலே வந்து இது ஒரு தரமான ஒரு சூப்பர் சம்பவம் தான். டோட்டலாக 6 நாளில் 6 டே கலெக்ஷன் 475 கோடிக்கு மேலே கூலி திரைப்படம் வந்து பெற்றிருக்கு. அபவ் 475 crore மேலே இந்த 6 நாள்லேயே கூலி திரைப்படம் வந்து கலெக்ஷன் பெற்றிருக்குன்னா உண்மையிலே இது ஒரு மிகப்பெரிய ஒரு சரித்திரம் வந்து படைக்க போகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாரி 1000 கோடி, அதாவது ஸோ 1000 crore கிளப்பில் வந்து இந்த திரைப்படம் வந்து இடம்பெறுமா அப்படின்றது தெரியாது. ஆனால் இந்த திரைப்படத்தோட ப்ரொடக்ஷன் காஸ்டை கம்பேர் பண்ணும்போது அந்த தயாரிப்பு செலவில் வந்து பிரேக் ஈவன் பண்ணி இந்த திரைப்படம் வந்து ஸோ பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டை வந்து அடிச்சிருச்சு. நான் முன்னாடி சொல்லிட்டேன் 400 கோடிக்கு மேலே இந்த திரைப்படத்தோட ஸோ தயாரிப்பு செலவு வந்து கிடையாது. அப்போ பார்த்துக்கோங்க இந்த திரைப்படம் வந்து 400 கோடி எடுத்து இன்னும் வந்து வேறு லெவலில் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து கல்லா கட்டிகிட்டு இருக்கு. ஸோ 1000 கோடி எடுத்தால் தான் வந்து வேறு லெவல் ஹிட்லாம் கிடையாது. கண்டிப்பாக கூலி திரைப்படம் வந்து 700-750 கோடியை கண்டிப்பாக வந்து ரீச் பண்ணிடும். நீங்கள் வேணால் பொறுத்து வந்து பாருங்கள். அது ரீச் பண்ணாலே உண்மையிலே வந்து ஒரு
மிகப்பெரிய ஒரு கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முரண் பண்ண கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.